வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தோடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெந்தயத்தை நம்ம இந்த கோடை காலத்தில் எடுத்துக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான கோடைக்கால பிரச்சனைகளான உடல் வறட்சி, சருமம் சுருங்கி போகிறது, இது போன்ற பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். வெந்தயத்தில் நீர் சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, மாவுச்சத்து போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. மேலும் சுண்ணாம்பு சத்து, மணிச்சத்து, இரும்பு சத்து, சோடியச்சத்து, பொட்டாசியம் போன்ற தாது பொருட்களும், அப்புறம் தயாமின், ரிஃபோஃப்ளோவின், நிக்கோட்டிக் அமிலம், விட்டமின் ஏ போன்ற நுண்ணூட்ட சத்துக்களும் அடங்கியிருக்கு. ஸோ இந்த சத்துக்கள்லாம் சேர்ந்து என்னென்ன விதமான நோய்களை குணப்படுத்தி வெந்தயம் என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகளை நமக்கு தருது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை தலைமுடிக்கு வளர்ச்சியையும் கருமை நிறத்தையும் தருது. எனவே கூந்தல் தைலங்கள் தயாரிக்கிறதுல இந்த வெந்தயத்தை பயன்படுத்துகிறாங்க. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஈத்தரை பயன்படுத்தி வாழை வெடித்தல் முறையில் ஒரு வகை எண்ணெய் எடுக்கப்படுகிறது. இந்த எண்ணெயை தான் சோப்பு தயாரிக்கிறதுலையும் சமையல்லையும் பயன்படுத்துகிறாங்க. மேலும் வெந்தயத்திலிருந்து ஒரு ஸ்மெல் இருக்கக்கூடிய மனம் உடைய எண்ணெய் எடுக்கப்படுகிறது. இது சென்ட் தயாரிக்கிறதுலையும் அப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் மணப்பொருட்கள் தயாரிக்கிறதுலையும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு வகை மஞ்சள் சாயம் வெந்தயத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த எண்ணெயில் தயாரிக்கப்பட்டு துணிகளுக்கெல்லாம் வண்ணம் ஏற்றுவதற்கு, மாத்திரைகளுக்கு வண்ணம் கொடுக்கறது, கலர் கொடுக்கறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. வெந்தயத்தை ஊற வச்சு எடுக்கப்படக்கூடிய பசை, அந்த பசை நூற்பு ஆலைகளிலும் அச்சு தொழில்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் வெந்தயத்தினுடைய பயன்பாடுகள் தான். வெந்தயம் மருத்துவ நன்மைகளில் குளிர்ச்சியை நமக்கு உண்டாக்கும், சிறுநீரை பெருக்கும், துவர்ப்புத்தன்மை உடையது வெந்தயம். வறட்சியை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வறட்சியை அகற்றக்கூடிய தன்மை வெந்தயத்துக்கு இருக்கு. வெந்தய விதையில் இருக்கக்கூடிய அல்கலாய்டுகள் பசியை கூட்டும். இந்த பசியின்மை ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கியூர் பண்ணிக்கலாம். நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை வெந்தயத்துக்கு இருக்கு. நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான ப்ராப்ளமே இருக்காது வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. வெந்தய கீரை குளிர்ச்சியை உண்டாக்கும் தன்மை கொண்டது. சித்த மருத்துவம், ஆயுர்வேத வைத்திய முறைகள் எல்லாத்துலையுமே வெந்தயம் சீதபேதி, மூல நோய் இது எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு, முடி உதிர்தல், தோல் நோய், இந்த ஸ்கின் ப்ராப்ளம், அப்புறம் வாயு தொல்லையை போக்குறதுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. எண்ணெயாக, கரைப்பானாக, லேகியமாக, பொடியாக இந்த வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது. யுனானி மருத்துவ முறையில் சளியை நீக்குவதற்கும் மூல நோயை தீர்க்கிறதுக்கும் வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது. வெந்தயத்தை வறுத்து நீர் விட்டு காய்ச்சி தேன் சேர்த்து சாப்பிட வயிற்று கடுப்பு தீரும். திடீரென ஏற்படக்கூடிய வயிற்று வலி வெந்தயத்தை நீங்க நெய்யில வறுத்து பொடியாக்கி மோர்ல கலந்து குடிச்சீங்கன்னா திடீரென ஏற்படக்கூடிய வயிற்று வலி உங்களுக்கு தீரும். 20 கிராம் வெந்தயத்தை வறுத்து இடிச்சு 50 கிராம் வெல்லம் சேர்த்து பிசைஞ்சு ஒரு நாள் 4 முறை சாப்பிட சீதபேதி உங்களுக்கு நின்று போயிடும். ஸோ காலை, மாலை, மதியம், இரவுன்னு சொல்லக்கூடிய 4 வேளைகளை நீங்கள் சாப்பிடும்போது சீதபேதி நிற்கும். சிறிதளவு வெந்தயத்தை நீங்கள் மோரில் ஊற வச்சு அரைச்சி மோரில் கலக்கி குடிக்க உங்களுக்கு இந்த சீதபேதி குணமாகும். வெந்தயத்தை நீங்கள் இளநீரில் ஊற வச்சு அரைச்சி குடித்தாலும் சீதபேதி உங்களுக்கு அந்த சீதபேதி கடுப்பெல்லாம் தீர்ந்து போயிடும். வெந்தயத்தை வாழைப்பழத்திற்குள்ளே வச்சு மூடிட்டு இரவு பனியில் வச்சுட்டு காலையில் 3 நாட்கள் தொடர்ந்து அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு உங்களுக்கு சீதபேதி குணமாகும். மோரில் வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வயிற்று பொறுமல் உங்களுக்கு குணமாகும். வெந்தயம், கடுகு, பெருங்காயம், மஞ்சள், இந்துப்பூ இது எல்லாத்தையுமே சம அளவு எடுத்து நெய் வறுத்து பொடியாக்கி உணவோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்று வலி உங்களுக்கு தீரும். 5 கிராம் வெந்தயம், பூண்டு, பெருங்காயம், முருங்கை ஈர்க்கு இலைகளை எடுத்து நீரில் சேர்த்து அரைச்சு நீரை வடிகட்டி 3 வேளை காலை, மாலை, இரவுன்னு சொல்லக்கூடிய 3 வேளை 1 அவன்ஸ் அப்படின்னா 30 ml சொல்லுவாங்க. ஸோ இந்த விதத்தில் நீங்கள் குடிக்க வயிற்று கடுப்பு உங்களுக்கு தீரும். இரவில் நீங்கள் வெந்தயத்தை தயிரில் ஊற வச்சு காலையில் அரைச்சி சிறிதளவு தேன் சேர்த்து சாப்பிடும்போது வயிற்று போக்கு உங்களுக்கு தீரும். வெந்தயத்தை நீங்கள் நீராகாரத்தை ஊற வச்சு இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி 20 கிராம் வெந்தயம், 50 கிராம் வெங்காயம் ரெண்டுத்தையுமே அரைச்சி 1/2 லிட்டர் விளக்கெண்ணெயில் நீங்கள் காய்ச்சி வடிகட்டி பாலில் அரைக்கரண்டி எண்ணெய் விட்டு காலையில் 20 நாட்கள் தொடர்ந்து இது மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா கனைச்சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய நோய் உங்களுக்கு தீரும். 100 கிராம் வெந்தயத்தை வறுத்து பொடியாக்கி 200 கிராம் சர்க்கரை சேர்த்து உண்ணும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய், வயிற்று வலி, இடுப்பு வலி எல்லாம் நீங்கும். வெந்தயத்தை கஷாயமாகி குடித்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளமும் நீங்கும். வெந்தயத்தை நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளும் போது மாதவிடாய் என்பது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் கியூர் ஆகிடும். 200 கிராம் வெந்தயத்தை பாலில் ஊற வச்சு மீண்டும் அதை இளநீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை உலர்த்திட்டு பொடியாக்கிட்டு கற்கண்டை சேர்த்து காலை உணவை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு சுடு தண்ணி அல்லது நீங்கள் இந்த பால் குடிச்சிட்டு வந்தீங்க 40 நாட்கள் அப்படின்னா உங்களுடைய உடல் பலம் பெற ஆரம்பிக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியம் பெருகும். இப்போ தோசைக்கு சேர்க்கக்கூடிய உளுந்தோட சிறிதளவு வெந்தயத்தை நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஏற்படும், பலம் ஏற்படுவதோடு தோசையும் உங்களுக்கு நிறமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். தேங்காய் எண்ணெயில் நீங்கள் வெந்தயம் அப்புறம் கற்பூரத்தை போட்டு ஊற வச்சு தேய்த்து குளிக்க பேன் பொடுகு உங்களுக்கு ஒழிஞ்சு போயிடும்.
பாலில் ஊற வச்ச வெந்தயத்தை அரைச்சி தேய்த்து குளிக்க பேன் பொடுகு உங்களுக்கு நீங்கும். வெந்தயம், பாசிப்பயிறு இதை நீங்கள் இரவு வந்து ஊற வச்சுட்டு காலையில் வந்து அரைச்சி உங்களுடைய உடலில் தேய்த்து குளிக்க கற்றாழை நாற்றம் உங்களுக்கு நீங்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயத்தை தலையில் தேய்த்து குளிக்க முடி உதிராது, உங்களுக்கு கண்கள் குளிர்ச்சி ஏற்படும், தலை சூடு நீங்கும், பேன் பொடுகு அரிப்பு எல்லாமே உங்களுக்கு நீங்கி போயிடும். வெந்தயத்தை மாவாக்கி இனிப்பு சேர்த்து களி போல் நீங்கள் கிளறி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பல நோய்கள் நீங்கும். உடல் சூட்டையும் கட்டுப்படுத்தும் இந்த மாதிரி நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கும் பொழுது. மேலும் ஊற வைத்த வெந்தயத்தை நீங்கள் அரைச்சி உங்களுடைய முகத்தில் பருக்கள், அப்புறம் சருமத்தில் ஏதாவது வந்து ப்ராப்ளம், ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பூசினீங்க அப்படின்னா பருக்கள் வந்து உங்களுக்கு மறையும். முகங்கள் வந்து சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமான பளிச்சுன்னு இருக்க ஆரம்பிக்கும். சருமம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீக்கப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பல ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வைத்திய முறைகளில் வெந்தயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளுறுப்புகளும் சிறப்பாக செயல்படும், சருமமும் நலனும் மேம்படும். நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.